ஈஸ்வரன் என்பவன், ஈஸ்வரன் என்றால் என்ன அர்த்தம்? ஈஸ் என்றால் பரணம், ஆளுதல். வரன் என்றால் வல்லமையுடையவன். ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்கு வல்லமையுடையவன். நம்மை ஆண்டு கொண்டிருப்பது யார்? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று ஒரு வாக்கியம் கூடி உண்டு. அப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் யார்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்மை சிருஷ்டித்தது நம்முடைய தாயும் தகப்பனும். நம் தாயும் தகப்பனுக்கு உயிரில்லை என்றால் நம்மை சிருஷ்டித்திருக்க முடியுமா? இரண்டு பிணங்கள் கூடி ஒரு உயிரை சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டி வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? அங்கு இரண்டு உயிர்கள், அந்த ரெண்டு உடம்புலையும் உயிர் வேண்டும். அதாவது சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். உயிர் இல்லை என்று நாம் எப்போ வச்சு தீர்மானிப்போம்? சுவாசம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மனம் உண்டாகி ஒரு சிருஷ்டியை உண்டாக்குறாங்க. அப்ப நம்மை படைத்தது யார்?